ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோன்னா வெள்ளை பட்டாணி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கும் தேங்காய், சோம்பு, அப்புறம் சீரகம், அப்புறம் பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய் 3 வச்சுருக்கேன்னா, இஞ்சி பூண்டு இது 3 சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்புறம் குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. அப்புறம் சோம்பு சீரகம் சேர்த்துருக்கேன், அதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பொரிஞ்சு வந்தோடனே பட்டை, அந்த அன்னாச்சி பூ, ஏலக்காய், இலை எல்லாம் போட்டு இது பண்ணிக்கிறாங்க, வதக்கிக்கலாம். அது வதங்கி வந்தோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வதங்கிச்சு, வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வரணும். இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வந்தோன்னா தக்காளி வேணும்னா தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் தக்காளி சேர்த்துக்கல, அது கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் சேர்த்துக்கல. வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கிறதுக்கு லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கிட்டாலும் சரி. நான் உருளைக்கிழங்கு கேரட்டையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். குக்கரில் செய்கிறதுனால உருளைக்கிழங்கு கேரட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் முன்கூட்டியே வேக வைக்கிறாங்க, இதை விட கொஞ்சம் பெருசாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இதிலே ரெண்டு பச்சை மிளகாய் புட்டு போட்டிருக்கேன். ஏன்னா மசாலையிலையும் பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். ஊற வச்ச பட்டாணி, இது எதுவுமே நான் வேக வைக்கல. ஏன்னா எல்லாமே குக்கரில் விசில் வைக்க போகிறனால நான் வேக வைக்கல. நீங்கள் தவால் எதுவும் செய்கிறாண்டா வேக வச்சுக்கோங்க முன்கூட்டி எல்லாத்தையும். பச்சை பட்டாணி தான் எடுத்துருக்கேன். போட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு இல்லைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ மூடி போட்டு இது விசில் வச்சுக்கலாம். நான் ஒரு விசில் ஸ்பீடுலேயும் பாக்கி 2 விசில் சிம்லேயும் வைக்க போகிறேன். அந்த மாதிரி விசில் வந்துடுச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட். இப்போ மல்லித்தலை போட்டு இறக்கிற வேண்டியதுதான். சூப்பரான வெஜ்ஜு பட்டாணி, வெள்ளை பட்டாணி குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் மதிமலர் லைஃப் ஸ்டைல் சேனலில் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.